அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.3 6வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 6. ஒரு சார்பு f ஆனது f of x சமம் 2x - 3 என வரையறுக்கப்பட்டால் இதைத் தொடர்ந்து ஒரு 4 கணக்குகள் கேட்கப்பட்டிருக்கு. f of 0 + f of 1 / 2ஐ காண்க. இரண்டாவது கணக்கு f of x = 0 எனில் x ஐ காண்க. மூன்றாவது கணக்கு f of x = x எனில் x ஐ காண்க. நான்காவது கணக்கு f of x சமம் f of 1 - x எனில் x ஐ காண்க. நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். f of x = 2x - 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொதல் கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் f of 0வும் f of 1ம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ f of 0 = x இருக்கிற இடத்துல 0ன்னு போடுங்க. 2 × 0 - 3 இது டோட்டலாக 0 ஆகிடும். தேர்ஃபோர் ஆன்சர் -3. அடுத்தது f of 1 கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். f of 1 = x இருக்கிற இடத்துல நம்ம 1 அப்படின்னு பிரதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் 2 - 3ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் -1. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, f of 0 + f of 1 / 2. இப்போ f of 0க்கு பதிலாக அதனுடைய மதிப்பு -3 அப்படின்னு பிரதியிடணும். ப்ளஸ் f of 1 அதனுடைய ஆன்சர் -1 / 2. -3 ப்ளஸ் ஆஃப் -1 தேர்ஃபோர் நமக்கு -4 அப்படின்னு கிடைக்கும். -4 2ஆல் வகுக்கும்போது நமக்கு ஆன்சர் -2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ முதல் கணக்குக்கான ஆன்சர் -2. அடுத்தது இரண்டாவது கணக்கு f of x = 0 எனில் x ஐ காண்க. f of x வந்து கணக்கில் 2x - 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2x - 3 = 0ன்னு எடுத்துக்கிட்டு xோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 2x - 3 = 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதிலிருந்து xோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட முடியும். 2x சமம் -3 சமக்குறிக்கு ஆப்போசிட் போனால் +3 ஆகிடும். ஸோ 2x = 3. x மட்டும் வேணும்னா பெருக்கலாக இருக்கிற 2 சமக்குறிக்கு ஆப்போசிட் போகும்போது வகுத்தில் ஆயிரும். தேர்ஃபோர் x = 3/2. அடுத்தது மூன்றாவது கணக்கு f of x = x எனில் x ஐ காண்க. இப்போ f of x கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 2x - 3. இப்போ 2x - 3 = x அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ 2x - 3 = xனா xோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ x டேர்மெல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் டேர்மெல்லாம் ஒரு பக்கமும் அனுப்பி விட்றணும். இப்போ 2x இந்த பக்கம் இருக்கிற +x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -x ஆகிடும். ஸோ 2x - x = -3 சமக்குறிக்கு ஆப்போசிட் போகும்போது +3 ஆகிடும். இப்போ 2xல் ஒரு x கழிச்சிட்டோம்னா x. ஸோ x = 3. அடுத்தது நான்காவது கணக்கு f of x சமம் f of 1 - x எனில். இப்போ f of x அப்படிங்கிறது 2x - 3. f of 1 - x நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். 2 சமம் அப்படின்னா xோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ முதல்ல நம்ம f of 1 - x கண்டுபிடிச்சிடலாம். x இருக்கிற இடத்துலலாம் 1 - x அப்படின்னு பிரதியிடணும். f of x என்னது, 2x - 3 இல்லையா. இப்போ 2 × xக்கு பதிலாக 1 - xன்னு போட்டுக்கணும். -3 ஒரு 2 -2 × x 2x -3 -2x +2 -3 கூட்டும்போது நமக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். நாலாவது கணக்கு பாருங்கள். f of x = f of 1 - x. இப்போ f of x கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க 2x - 3. f of 1 - x இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் -2x -1. இதிலிருந்து xோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துருங்க. 2x இந்த -2x இந்த பக்கம் வரும்போது +2x ஆகிடும். -3 இந்த பக்கம் வரும்போது +3 ஆகிடும். இங்கே ஆல்ரெடி -1 இருக்குது. இப்போ 2x + 2x = 4x. 4x = 2. இதிலிருந்து xோட மதிப்பு கண்டுபிடிச்சிட முடியும். x = 2 பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிரும்.
ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இதை சுருக்கணும்னா அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.3 7வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.